ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணது. ஓகேவா? ஸோ இது வந்து நேத்தே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். ஒவ்வொரு விஷயம் எப்படி பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, கோட் நம்ம ரன் பண்ணி காமிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, போன வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்ப தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இருக்கக்கூடிய பேசிக்ஸ் நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ நம்ம வந்து இங்க விட்டதுலருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிரலாம். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து login.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ HTML அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் HTML ஃபைல் குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் ஆகும். ஓகேவா? இதில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு டேக் குடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கோட் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, சென்டருக்கு மூவ் பண்ணி காட்டும். ஓகேவா? நான் இந்த வீடியோல டிசைன வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறதே இல்ல. எல்லாமே வந்து பேக் எண்ட பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அது லேட்டரா வரும். ஸோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பேக் எண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா